ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு தந்தூரி ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப எம்மியான இந்த தந்தூரி சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தந்தூரி சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு பதிலாக நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சிக்கனில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. இந்த சிக்கனை இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்காக நான் இந்த ஃப்ரை பேனில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, அப்படியே தான் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தோம். அந்த எண்ணெயே இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைட் சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அனதர் சைட் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் இருந்தே எண்ணெய் தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். ஒரு சைட் சிக்கன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் அனதர் சைட் திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம அந்த சிக்கனில் நிறைய எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா அது 65 மாதிரியே சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் சேர்த்து அந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும். அனதர் சைட் திருப்பி போட்டு அந்த சைடுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா இன்னொரு சைடு எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் திருப்பி போட்டு அந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 2 சைடுமே சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டில் அந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு சார்கோலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சிடுறேன். இப்போ இந்த சார்கோல் மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பேனை உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அந்த சிக்கன் பீசஸில் நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதனால் லிட்டை ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுடலாம். ஸோ இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், நம்ம சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நான் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 4 தக்காளி பழம் எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி பழமும் நல்லா வதங்கி இந்த மாதிரி அந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த கிரேவியை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது கிரேவி வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காகி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த சிக்கன் பீசஸை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அமுல் மில்கி மிஸ்ட் எந்த ஃப்ரெஷ் க்ரீம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் கசூரி மீத்தி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கன் டிக்கா மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவரில் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது நல்ல ஒரு சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நம்மளோட தந்தூரி சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீ ரைஸ், பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்போதுமே சிக்கனில் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த தந்தூரி சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சிக்கன் வாங்குறப்போ இதே மாதிரி இதே மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.